கே பாலச்சந்தர் அவர்கள் ரஜினிகாந்தை வந்து அபூர்வங்களை அறிமுகப்படுத்தினாலும் அதில் பெரிய அளவுக்கு வந்து அவரால் யூஸ் பண்ண முடியல. ஆனால் கேரக்டர் அந்த அளவுக்கு ஒரு சின்ன கேரக்டர். பட் அதுக்கு ரஜினி அறிமுகப்படுத்தினார். பாண்டியன்ற கேரக்டரில் ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம். இதில் ஒரு ஷார்ட் வந்து கே பாலச்சந்தருக்கே ரஜினி அவர்கள் சொல்லி கொடுத்து அதை அவர் பிரமிச்சு போய் ரொம்ப சூப்பராக இருக்குப்பா அப்படின்லாம் சொல்லி வைக்கப்பட்ட விஷயத்தை பேசியிருக்கோம். அடுத்து உன்னோட ஸ்டைலுக்கும் உன்னுடைய வேகத்துக்கும் உனக்கு நான் தீனி போகிறது மாதிரி ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு கே பாலச்சந்தர் சொல்லியிருந்தாங்க அபூர்வங்கள் இந்த ஷூட்டிங் அப்போவே. ஸோ அபூர்வங்கள் படம் ரிலீஸ் ஆகுது. படம் சூப்பர் ஹிட்டாக ஓடிடுச்சு. கிட்டத்தட்ட 150 நாளுக்கு மேலே ஓடின படம் அது. ஸோ அதற்கப்புறம் வந்து ரஜினி வச்சு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா ரஜினியுடைய அந்த ஒரு ஸ்பீடு, அவருடைய ஸ்டைல் இதெல்லாம் பார்க்கும்போது இவருக்கு தீனி போகிற மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ரஜினிகிட்ட சொன்னார். அடுத்த படம் பண்ணலான்னு ஒரு ஐடியா பிளான் பண்ணிகிட்டு இருக்காரு. கதை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேபி அவர்கள் வந்து உட்காந்து ரஜினிக்காக ஒரு கதை பண்ணுவோம். ஆனால் அவருக்கு வந்து அவர் வந்து பெரிய லெவலில் வரக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசியிருக்காங்க கேமராமேன்ட்ட. ஏன்னா வச்ச ஷார்ட் அப்படி, அவருடைய ஸ்பீடு ஸ்டைல் அப்படி. ஸோ இதை பார்த்துட்டு இருக்கிற சமயத்தில் கதை வந்து அவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ண முடியல அவர்னால். இதுக்கு அடுத்து என்ன பண்ணலான்னா தெலுங்குக்கு ஒரு படம் பண்ணிடுவோன்னு கேபி வந்து முடிவு பண்ணுறார். அப்போது ரஜினியை கூப்பிட்டு தமிழில் உன்னை அறிமுகப்படுத்திட்டேன், இப்போ தெலுங்குலேயும் நான் உன்னை அறிமுகப்படுத்துகிறேன், தெலுங்கு படம் பண்ணுவோம், இதற்கு அப்புறம் நான் தமிழில் ஒன்று வச்சு நான் சொன்னது மாதிரி படம் பண்ணுறேன் அப்படிங்கும்போது, சார் நீங்கள் எது சொன்னாலும் சரிங்க சார் அப்படின்னு ரஜினி சார் ரொம்ப அடக்க உடக்கமாக பவ்யமாக கேபிட்ட சொல்கிறாங்க. வா தெலுங்கு ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அவர் தமிழில் இயக்கிய கிட்டத்தட்ட 150 நாட்களுக்கு மேலே போன ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படத்தை தெலுங்கில் ரீமேக் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணுறாங்க. அங்கே ஜெயபிரதா அந்த ஆர்டிஸ்ட் பண்ணுறாங்க, ரஜினி கமலும் மேலே வர்றாரு. அப்படி பண்ணி இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல பியூட்டிஃபுல் கேரக்டரு, இதை நீ பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எது சொன்னாலும் சரி சார் அப்படின்ட்டார். தமிழில் மிக பிரபலமான ஹிட் அடித்த படம், அதில் ஜெய் கணேஷ் பண்ண ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கும், அதை நீ தெலுங்கில் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அது பார்த்தோன்னே சார் பெரிய கேரக்டராச்சே சார் இது அப்படின்னு ரஜினி சொல்கிறேன். அதனால தான் ஒன்று வந்து சாய்ஸ் பண்ணியிருக்கேன் நான், இதில் நீ என்ன ப்ரொஃபஷனல் நீ பண்ணு நீ உன் ஸ்டைலுக்கு அப்படின்றாரு. ஒரு அருமையான ஒரு கேரக்டர். எப்பவும் தண்ணி அடிச்சுட்டு பண்ணிவிட்டு குடும்பத்துக்குள்ள ஒரு சின்ன சின்ன தகராறு பண்ணிவிட்டு அப்படியே சேட்டை பண்ணிகிட்டு இருந்துட்ட ஒரு கேரக்டர் வந்து எண்டில், அதாவது குடும்பத்துக்காக கஷ்டப்படுற ஒரு கேரக்டர் அங்கே ஒன்று இருக்கும் வீட்டில். பட் அதை மீறி இவர் வந்து ஒரு மாதிரி ஸ்டைலாக இவர் தான் போக்கில் அப்படியே போகிற ஒரு கேரக்டர். இவருடைய ஒய்ஃபையும் குழந்தையுமே அவங்க ஃபேமிலியை பார்க்குறது மாதிரி வரும். இவர் தண்ணி அடிக்கிறது, சுற்றுறது, போகிறது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு கேரக்டரில் ஒன்று பண்ணார். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஒரு இரிட்டேட்டாக இருக்கும் அப்படியே ஒரு கேரக்டர். அதில் வந்து ரஜினி சார் பிரமாதமாக பண்ணியிருந்தார். அப்படியே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃபில் எண்டில் அந்த ஹீரோயிசம் வரும். அவர் இவ்வளோ தூரம் பண்ண டார்ச்சர் பண்ண அந்த ஒரு கேரக்டரு எண்டில் வந்து அவர் மேலே சிம்பத்தியாகி அந்த கேரக்டரை ஹீரோயிசமாக மாறும். அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டர் ரஜினி சார் வந்து பிரமாதமாக பண்ணி, அந்த தெலுங்கு படமும் 150 நாளைக்கு மேலே ஓன படம். தமிழில் அந்த படம் வந்து சுஜாதா அவர்களை வச்சு சுஜாதா அறிமுகப்படுத்தினார் கே பாலச்சந்தர் அவர்கள். அவள் ஒரு தொடர்கதை அப்படின்ற ஒரு படம் சூப்பர் டூப்பர் ஹிட். அதில் ஜெய் கணேஷ் பண்ணியிருப்பார் ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் அந்த படத்தை தான் அந்திலேனி கதா அப்படின்னு தெலுங்கில் ரீமேக் பண்ணுறாரு கேபி அவர்கள். ஜெய் கணேஷ் பண்ண கேரக்டரை ரஜினி கொடுத்தாங்க, சுஜாதா பண்ண கேரக்டரை ஜெயபிரதா கொடுத்தாங்க. கமல் இதில் பண்ணியிருப்பார், கமல் அதில் பண்ணியிருப்பார். ஸோ தமிழில் அவளோட தொடர்கதை, தெலுங்கில் அந்திலேனி கதா. இங்கேயும் 150 நாட்களுக்கு மேலே ஓடினது, தெலுங்குலேயும் 150 நாள் மேலே ஓடி வரவரப்பாக பேசப்பட்டுச்சு. தெலுங்குக்கும் ரஜினி அவர்கள் வந்து யாரா இந்த புதுமுகம் இப்படி பிரமாதம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி தெலுங்கு இண்டஸ்ட்ரியும் ரஜினியை வந்து ரிசீவ் பண்ணுது. ஸோ தமிழ்லையும் கேபலஜன் அறிமுகப்படுத்தி ஒரு பிரேக் கொடுத்தாரு, தெலுங்குலேயே ரஜினியை வந்து அறிமுகப்படுத்தி கேபலஜன் பெரிய ஒரு பிரேக் கொடுத்தார். இப்போது ரெண்டுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஸோ இப்போ அடுத்து தமிழுக்கு வர்றார் திரும்பி கேபி. அப்போது நம்ம ரஜினிகிட்ட சொல்லிட்டோமே, எப்போவுமே கேபி அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்ல மாட்டார், சொன்னால் செய்கிற வரைக்கும் அவர் தூங்க மாட்டார். அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேபி அவர்கள் ஐடியா பண்ணும்போது கதை வந்து டிஸ்கஷன் பண்ணுறாங்க, எழுதலான்னு பார்க்குறாங்க, போயிட்டுருக்கு. ரஜினியை பேஸ் பண்ணி மையப்படுத்தி ஒரு கதையை உருவாக்குறதுன்னு பார்க்குறாரு. கொஞ்சம் அவருக்கே குழப்பமாக இருக்குது. ஏன்னா ரஜினிக்கு ஒரு தீனி பொருளுக்கு ஒரு படம் பண்ணணும், என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது கதை வந்து வரல, அவருக்குள்ளே ஒரு டைம் எடுக்குது. ஆனால் இதுதான் அந்த டைம் அவருக்கு இருக்குது. ஏன்னா கேபி வந்து ரொம்ப பிஸியான இருக்கிற அந்த பீரியட் அது. அப்போது ரஜினி சார் வந்து என்ன சொல்கிறாரு, கேபி வா ரஜினி, நீ வேணால் உனக்காக ஒரு கதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன், பண்ணுவோம், நீ வேணால் அடுத்து கம்பெனிக்கு ஏதாவது இருந்தால் நீ போய் பண்ணிவிட்டு வா, நம்ம மெதுவாக பண்ணுவோம் அப்படின்றாரு. அவரா நான் போகவே மாட்டேன் சார்,
அபூர்வங்கள் கொடுத்தீங்க ஹிட்டு, தெலுங்கில் அந்திலேனி கதை எனக்கு கொடுத்தீங்க, அறிவும் கொடுத்தீங்க ஹிட்டு, நான் 3வது படமும் தமிழில் என்னை ஹீரோ வச்சு பண்ணுறேன்றீங்க, அது நான் பண்ணி முடிச்சா தான் சார் அடுத்த படம் நான் போவேன், அதுக்குரிய நான் போக மாட்டேன் சார், எப்போ கூப்பிட்றீங்க நான் வரேன் அப்படின்ட்டார். என்னடா இது இப்படி சொல்கிறேன்னு சொல்லி கேபி யோசித்து, சரி இரு கொஞ்சம் வெயிட் பண்ணு படம் பண்ணுன்னு சொல்லிட்டு திரும்பி கதைக்குள்ளே போகிறாங்க. கதை வந்து ரஜினிக்கு ஏற்ற கதையில் வரல, சரி வேறு ரீமேக் போகுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஓகேன்னு சொல்லும்போது தெலுங்கில் வந்து ஒரு சூப்பர் ஒரு ஹிட்டான ஒரு படம், கே விஸ்வநாத் அவர்கள் டைரக்ஷன் பண்ண படம் அது. அந்த படம் தெலுங்கில் ஹிட்டு. அதே படத்தை வந்து மலையாளத்தில் எடுக்கிறாங்க ஒரு இதில். அந்த டைரக்டர் வேறு, மலையாள டைரக்டர் வேறு தான். கே விஸ்வநாத் தெலுங்கில் பண்ணார், மலையாளத்தில் பாஸ்கர் சொல்லி ஒருத்தவங்க பண்ணாங்க. மலையாளத்தில் பண்ணுறாங்க, மலையாளத்துலேயும் சூப்பர் ஹிட் அந்த படம். ஸோ 2 லாங்குவேஜ் ஹிட்டு அப்படின்னோடனே அந்த கதையை வந்து கே பாலச்சந்தர் பார்க்குறாரு. இந்த கதை வந்து ஆப்டான கதை ரஜினிக்கு, நம்ம எழுதி ஒரு கதையை வேணால் அடுத்த படத்தை கூட ரஜினி வச்சு நம்ம பண்ணிக்குவோம், இது அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி படத்தில் வந்து ஹீரோ அண்ட் வில்லன் ரஜினி, அதில் கமலும் பண்ணியிருப்பார். கமல் ஒரு கெஸ்ட் ரோல், ஸ்ரீதேவி, ரஜினி கமல் ஸ்ரீதேவி, ரஜினி ஹீரோ அண்ட் வில்லன். அந்த படத்தை போட்டுக்காங்க. ரஜினி பார்த்தோம்னா சார் இது எப்போ சார் ஆரம்பிக்கிறீங்க, இது வந்து நான் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு சொல்லி அந்த படத்தை பார்த்துட்டு அந்த கேரக்டரை பார்த்துட்டு பேசுகிறாரு. இது உனக்காக நான் எடுக்கிற படம், நான் சொல்லிட்டேன், இதில் நீ என்னென்ன ஸ்டைலில் பண்ணணுமோ ஸ்டைலில் பண்ணு, சேட்டையை பண்ணு, என்னென்ன நீ பண்ணிக்க, நீ ஃப்ரேமில் எனக்கு எடுத்து ஆட்சேபனையே இல்லை அப்படின்ட்டார். அப்படி எடுக்கப்பட்ட படம் தான் 3 முடிச்சு சூப்பர் ஹிட்டான படம் அது. அதாவது கமலும் ரஜினியும் நண்பர்களாக இருந்து கமல்ஹாசன் லவ் பண்ணுற பொண்ணு ஸ்ரீதேவி ஒரு சின்ன போட் விபத்தில் வந்து கமல் சாவார். அதை ரஜினி காப்பாற்ற போய் காப்பாற்றாமல் வந்து தன்னுடைய இவர் ஒன் சைடில் ஒரு ரஜினி ஸ்ரீதேவியை, அப்போது ஸ்ரீதேவியை நம்ம எப்படியாவது அடையணும்னு அவர் பிளான் பண்ணுற ஒரு கேரக்டர். அப்போ கமல் வந்து அவங்க 2 லவ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தன்னுடைய நண்பர் காதலிக்கிறேன்னு சொல்ல நண்பர் வந்து அவர் இறந்துருவார். அதை வந்து ரஜினி காப்பாற்றிருந்தால் முடிச்சிருக்கும், காப்பாற்றாமல் விடுவார். அது ஏன்னா இவர் விரும்புகிற பொண்ணை இவர் அடையணுங்கிறதுக்காக அப்படி ஒரு கேரக்டர். ஸோ இவருக்கான ஏற்ற ஒரு கேரக்டர் அதான் 3வது படமாக அமையுது ரஜினிக்கு. பட் வில்லனை அருமையாக பண்ணியிருப்பார் அதில். ஸோ தான் விரும்புகிற பொண்ணு இருக்கும்போது ஸ்ரீதேவி பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நீ உன் நண்பனை வந்து காப்பாற்றிருக்கலாம், காப்பாற்றாமல் நீ வேணும்னே வந்து விட்டுட்டா செத்து போயிட்டான், நீ என்னை அடையிறதானே பிளான் பண்ணுற, நான் உனக்கு எட்டவே மாட்டேன் கிடைக்கவே மாட்டேன்னு சொல்லிவிட்டு ரஜினியுடைய அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடுவான். ரஜினி எதிர்பார்க்கவே மாட்டார். இப்போது ஸ்ரீதேவி வந்து அம்மா முறை வருது. ஸ்ரீதேவி சொல்லுவான், நீ போட்ட பிளான் ஒரு காலத்துலையும் நடக்காது, இப்போ நான் யார், உனக்கு நான் அம்மா, நீ என் பையன் அப்படிம்பாங்க. ரஜினி டென்ஷன் ஆகி ரியாக்ஷன் பண்ணுறது, அவர் அந்த ஸ்டைலு இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு அது வந்து என்ன பண்ணுறேனே தெரியாமல் பண்ணியிருப்பார். அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கிறதுக்காக அந்த கேரக்டர் வடிவமைச்சது அந்த வில்லனை பண்ண படம் தான். ஸோ 3 முடிச்சு கே பாலச்சந்தர் வந்து ரஜினிக்குன்னு ஒரு படம் நான் பண்ணுறேன் நீ வெயிட் பண்ணுன்னு சொன்னார் இல்லைங்களா, அதுக்காக ரஜினிக்கு எடுக்கப்பட்ட படம் தான் 3 முடிச்சு சூப்பர் ஹிட் படமாக வந்தது. இந்த படத்தை வந்து ரஜினியுடைய ஹிஸ்ட்ரியில் வந்து மறக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு இது பேசப்பட்ட ஒரு படம். இதற்கு அடுத்த ஒரு படம் ரஜினியை வச்சு தன்னுடைய சொந்த கதையை எழுதி ஒரு படம் தயாரிக்கிறாரு. இது எப்படி என்னங்கிற நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பேசுகிறேன். ஒன்று கேபியும் ரஜினியுடைய காம்போ வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டானதுக்கு காரணம் வந்து ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். ஃபஸ்ட்டு அபூர்வங்கள், 2வது அந்திலேனி கதை, 3வது 3 முடிச்சு. அடுத்த ஒரு படம் கேபி அவர்கள் பண்ணுறதா சொன்னாங்க இல்லையா, அது 4வது படம். அதற்குள்ளே ஒரு கதையை உருவாக்குறாரு. அது என்ன படம் ஏதுங்கிற நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.